அக்கா தமிழ் இசையக்கா தான் சொல்லும், தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை, ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை அப்படின்னா மயிருக்காம வந்து இங்கே பானிபூரி விற்கிறான். கேட்பனா கேட்க மாட்டேனா? ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை தானே. அவன் இந்தியை தவிர ஒரு மயிரும் படிக்கல. நம்மளை சொல்கிறானே மூணாவது மொழின்னு. வடநாட்டில் இந்தியை தவிர இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வாத்தியாரே இல்லை. ஆனால் நேற்று வந்து ஒரு வெள்ளை லுங்கி, ஒரு வெள்ளை அரக்கை சொக்கா வீட்லேருந்தே கொண்டு வந்துட்டான் தம்பி. தொப்பி போட்டு என்ன பண்ணாரு? அதுக்கு பேர் என்ன? பாய் இருக்காங்களா? யாருன்னா இங்கே இருக்கியா? நோன்பு இருப்பாங்களே, 6 மணிக்கு சாப்பிட்டு இருப்பாங்களே, நோன்பு திறக்கிறது. நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்குறேன், இதே இங்கே இந்த இடத்துல நின்று போஜராஜ நகர்லேருந்து கேட்குறேன், இந்த பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்த போது என் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினீர்களே, உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே, உங்கள் கண்ணீரை துடைக்க எவன் வந்தான் சொல்லு? அன்னைக்கு நீங்க அழுத போது, போலீஸ் அடித்த போது, இப்போது வருகின்றவன் கம்பு கஞ்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன், ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு தொழிலாண்டான்னு. முதலமைச்சரை கூப்பிடுறாராம் எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, நாங்கள் காகிதம் புரைக்கும் தானேங்கிறோம் இவங்களை மாதிரி. பதில் சொல்ல கூப்பிட்டான். அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை மந்திரி, அவர் சொல்கிறாரு முதலமைச்சருக்கு வேலை நிறைய இருக்குது, நான் வரேன். இவர் சொல்கிறாரு, கோபாலபுரத்தில் முறவாசல் செஞ்சவங்கெல்லாம் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு, கோபாலபுரத்தில் அவர் ரகுபதி முறவாசல் செஞ்சார், நீ சிந்துவோட அம்மாவை என்னத்தை கூப்பிட்ட? அவனை போய் கேட்குறாங்க, ரகுபதியை போய் கேட்குறாரு, மானம் இருக்குதா ஈனம் இருக்குதான்னு. ஏன்டா ஊராம் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சீலா மீனும் விராலு மீனும் நண்டும் துண்ணுட்டு கொழுப்பேறி போய் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியாடா உன்ன மாதிரி வச்சுருக்காங்க? சொல்லு மானங்கட்டவனே. நீ 2021 எங்கள் அண்ணன் ஐட்ரி மூர்த்தியிடம் தோட்டவுடன் விஷம் துண்ணுட்டு செத்துருந்தினா நீ ஆம்பளை. ஏன்னா நீ கூப்பிட்டது அவரை சவாலுக்கு, நீங்க வந்து நில்லு ஜெயிச்சிரு பாருன்னு கூப்பிட்டானா இல்லையாங்க? அவர் என்ன சொன்னாரு? நானா உன்னிடமா கட்டபொம்மை மாதிரி கேட்டார் எங்கள் அண்ணன். ஒரு தொண்டனை நிற்க வச்சு உன்னை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்தாரு, இந்த தொண்டனை நிற்க வச்சாரு, உன்னை காலி பண்ணாரா இல்லையா? பேசுகிறான் பேச்சு, அந்த மைக்கு கிடைச்சா அப்படியே சப்பிடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போவான், அப்படியே தடவுற மாதிரி போவான், இதே வேலை. ஆனால் போலீஸ் வந்து பிடிச்சா மட்டும் அவங்க புள்ளக்கிறாரு பாரு, யாரு? சிந்து குழந்தைக்கு சித்தப்பா அவரு. ஓ அண்ணனா? அண்ணனோ அவன் கண்ணனோ நம்மளுக்கு வேணாம். அப்பா மட்டும் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது, மாத்திரை கூட எடுத்துன்னு. டே எங்கள் ஆட்சி என்ன எங்கள் அண்ணன் தளபதி 2.5 மாதம் ஜெயிலில் வச்சார்றா, மாத்திரை இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. அப்போ இருந்த மாவட்ட செயலாளர் தான் உட்காந்துருக்காருறா, எதனா இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. ஆம்பளைன்னா ஜெயிலுக்கு போனால் ஒப்பாரி வைக்கக்கூடாது, ஆம்பளையாக சந்திக்கணும். 2.5 மாதம் இருந்தேன், 8 மாதம் கட்சி விட்டு நீக்கியிருந்தேன், என்ன ஓடி போயிட்டுனா செத்து போயிட்டுனான். இந்த அறிவாலயத்து கதவு எனக்கு திறக்கும் என்று காத்திருந்தேன். எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை அழைத்தார். உன் உழைப்பு இந்த கட்சிக்கு தேவை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ போய் கடமையாற்று என்று சொல்லி அண்ணன் உதயநிதி அமைச்சிருக்காரு என்ன. அது ஆம்பளத்தனம். உடனே பிடிச்ச உடனே போட்டா அந்த சிந்தோ பார்க்க வேண்டியது. அது யார்? அங்கே அங்கம்மாவா குப்பம்மாவா? அங்கே அந்த ஊருக்கு ஒன்று வச்சுட்டு நாகம்மா அந்த இது இருக்குது பாரு, அது என்னது, எண்ணூருக்கு அந்த பக்கம் பொன்னேரியா மீஞ்சூர்லாம் தாண்டி அந்த சுமித்ரா, அதை சொன்ன ஒன்று தான் அவரே நடுங்கிட்டார். இவன் எப்படிடா கண்டுபிடிச்சான் இதுன்னு. நான் தான் தமிழ்நாடு முழுக்க ஆள் வச்சுக்கிறேன்ல. சிந்து சொல்லும்போது அவர் ஆடலை, நாகம்மாவை சொல்லும்போது அவர் ஆடலை. பொன்னேரி பக்கத்தில் சுமித்ராவை நீ தாண்டா ஜெயிக்க வச்சு கவுன்சிலராகி வச்சிருக்கிறேன்னு. அண்ணன் தளபதிக்கு 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் என் அன்பு தம்பி கொரியர் முருகன் அவர்களும் சோமசுந்தர மூர்த்தி அவர்களும் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள். 72 வயதில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அன்பு தலைவர் 1953 இந்த மண்ணில் அவதரித்து சாதாரண தொண்டனாக
இங்கே எனதருமை தாய்மார்கள் இருக்கை போட்டு நீங்கள் சேர் போட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அரசியலுக்கு வரும்போது இந்த சேர் கூட இல்லாமல் இந்த மூலையில், மேடையின் மூலையில் ஒரு வாக்மேனை கையில் வைத்துக்கொண்டு அதை தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை பதிவு செய்து முரசொலிக்கு தந்து முதலில் தன் அரசியல் பயணத்தை துவக்கியவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதற்கு பின்னால் படிப்படியாக உயர்ந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இளைஞர் திமுகவை துவக்கி அதற்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று சென்னை மாநகரத்தின் மேயராக அவதரித்து 10 மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி 9 மேம்பாலங்களை திறந்து வைத்த சென்னை மாநகரத்தின் ஒரே மேயர் என்ற பொறுப்பை பெற்றவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக, இளைஞரணி செயலாளராக, அதற்கு பின்னால் துணை முதலமைச்சராக, செயல் தலைவராக, அதற்கு பின்னால் தலைவராக 2021 சட்டமன்ற தேர்தலை தனியாக சந்தித்து மக்களின் ஆதரவை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் அண்ணன் தளபதி அவர்கள். 21 நாங்கள் பொறுப்பேற்றோம். பொறுப்பேற்ற போது கொரோனா நம்மை துரத்தியது. கொரோனாவின் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தோம். அதற்கு முன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியை கேட்டோம். மக்கள் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள், வீடு பூட்டி கிடக்கிறது, சாலை பூட்டி கிடக்கிறது, எல்லாமே இல்லை. ஆகவே ஒரு 5000 ரூபாயை கொடுங்கள் என்று சொல்ல போது எங்கே பணம் இருக்கிறது, யாரிடம் பணம் இருக்கிறது, எவன் கொடுப்பது என்று சொல்லி ஒரு 1000 ரூபாயைத்தான் உங்களுக்கு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. உண்டா இல்லையா? நாங்கள் சொன்னதா 5000, அவர்கள் கொடுத்தது 1000 ரூபாய். இந்த பகுதியில் வாடுகின்ற என் தாய்மார்களை கேட்கிறேன், நீங்கள் கேபிள் கட்டணம் செலுத்துகிறீர்கள். மாதத்திற்கு கேபிள் கட்டணம் எவ்வளோம்மா? ஒரு மாதத்துக்கு கேபிள் காசு எவ்வளோ தங்கச்சி? ஏன் திரும்பிக்கிற அம்மா? 320 ரூபா கேபிள். அந்த 320 ரூபாயை 4 மாதம் கட்டினா 80 ரூபா, அதுக்கே கம்மி. அந்த 1000 ரூபாயை கொடுத்தானே, அதை வச்சுட்டு நாக்கா வழிக்க முடியும்? ஆனால் அன்றே எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நீ கொடுக்க மறுக்கின்ற 5000 ரூபாயை 1000 கொடுத்து ஏமாற்றுகிறாய். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் மீதி இருக்கின்ற 4000ஐ தருவேன் என்று சொன்னோம். எப்போது? ஜூன் மாதம் தருவேன்னு சொல்லிட்டு மே மாதமே கொடுத்த ஆம்பளை தான் எங்கள் அண்ணன் தளபதி. அதோடு விட்டோமா? எல்லாம் என்ன சொன்னான் ஊரில்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு சொன்னானா இல்லையா? உலகமே சொல்லிச்சு. அமெரிக்கா ஜனாதிபதியும் அதான் சொன்னான், இங்கிலாந்து பிரதமரும் அதான் சொன்னான். ஆனால் உலகத்தில் ஒரு தலைவன் மட்டும்தான் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன உலகத்தில் ஒரே தலைவன் அண்ணன் தளபதி. அதோடு விட்டாரா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்து, இந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா அரிசி வரும், பருப்பு வரும், காய்கறி வரும், தேவைப்பட்டால் மருந்து மாத்திரையும் சேர்த்து வரும்னு சொன்னமா இல்லையா? இந்த பகுதியில் இருக்கின்ற வட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டதை கொடுத்தார்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையாம்மா? கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லு, கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு சொல்லு. காய்கறிலாம் கொடுத்தோம் இல்லை, அரிசிலாம் வாங்கி கொடுத்தோம் இல்லை. இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமாம்மா? இவ்வளவும் கொடுத்தோம். இப்படி தமிழ்நாடு முழுக்க கொடுத்து கொடுத்து என் அன்பு தாயே, தியாகராய நகரில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த எங்கள் அண்ணன் ஜே அன்பழகனை இழந்தோம். போக வேண்டாம், கொரோனா தாக்கிவிடும் என்று பயந்த போது மக்களுக்கு உதவி செய்துதான் என் உயிர் போகும் என்றால் அதற்காக நான் தயங்க மாட்டேன் என்று டி நகரில் அனைத்து மக்களுக்கும் அனைத்தையும் கொடுத்தான், உயிரை கொடுத்தான் எங்கள் ஜே அன்பழகன். அதை போல எத்தனையோ ஒன்றிய கழக செயலாளர்கள், எத்தனையோ வார்டு செயலாளர்கள் உயிரை கொடுத்தோம். ஏன்? எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை. இவ்வளவும் செய்தோம்.
ஆட்சிக்கு வந்தோம். இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறீங்கல்ல, வேலைக்கு போனால் சம்பளம் வாங்குறீங்களா இல்லையாம்மா? வீட்டு வேலைக்கு, பெருக்கிற வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு போவீங்க, சம்பளம் வரும். சம்பளம் வந்தால் அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? புருஷங்கிட்ட தானே கொடுக்கணும். உண்டா இல்லையாம்மா? குனிஞ்சின்னு சிரிக்கக்கூடாது, நிமிந்து பார்த்து சொல்லு. எல்லாரும் பேசுகிறத நீ கேட்டால் போதுன்னு போயிடுவாங்க. நான் அப்படி இல்லை, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கி பேசுகிற ஆள். புருஷங்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டா அடுத்த நாள் வேலைக்கு போனோம்ல, புடவை கட்டிக்கலாம், ஃப்ளிட்டு வச்சு பின்னு குத்திக்கலாம், தலை வரலாம், பூ வச்சுக்கலாம், என் ஹைஹீல்ஸு செப்பல் கூட போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக் எடுத்து தோளில் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புருஷங்கிட்ட என்ன கேட்கணும்? அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டிங்களா இல்லையா? முதல் நாள் சம்பாரித்து அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அடுத்த நாள் அவன்கிட்டயே போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு. இதை பார்த்து உன்னை பெத்தவனும் அழுதானோ இல்லையோ, நீங்கள் பெறாத பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், போட்டான் கையெடுத்து. அது உங்கள் விடியல் பயணம். ஆனால் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி வை, நான் இறங்கி வரேன். ரொம்ப நாள் ஆச்சு மிட்டாய் சாப்பிட்டு, வயசு கூடி போச்சு, அதை நிப்பாட்டி வச்சுக்கிறேன் ஒரு 10 வருஷமாக. நீ இஷ்டம்னா ஸ்டார்ட் பண்ணி விடு. கைத்தட்டு பிகிலடி. எனக்கு எதிர் பேச்சு பேசுனா இங்கே வந்துடு, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அது உங்கள் விடியல் பயணம். உடனே வேலைக்கு போகிற பொம்பளைக்கெல்லாம் பஸ்ஸு கொடுத்தோன்னே வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் கேட்டான், வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், மாடா உழைச்சி ஓடா தேயிறேன், எனக்கு என்னையா கொடுத்தேன்னு கேட்டா பொம்பளையெல்லாம். அவர் சொன்னார், நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் உங்கள் பிள்ளையாக மாதம் 1000 தருவேன், அது உங்கள் உரிமை தொகை. கொடுத்தோமா இல்லையா? இவங்க 2 பேரும் கொடுத்தாச்சு. வீட்டில் இருக்கிற ஆயாவுக்கு 1000, ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. உடனே பொம்பளை பசங்க அதை நிற்குது, என் தங்கச்சி மாதிரி பசங்கள்லாம், தாத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்ட, நான் காலேஜ் படிக்கிறேன், ஸ்டேஷனரி வாங்கணும், ரப்பர் வாங்கணும், பென்சில் வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும். நான் எங்கள் அப்பா அத்தாட்டையும் அண்ணன் தம்பிகிட்டையும் கையேந்திரனே, அது உனக்கு தெரியலையா தாத்தான் அந்த குழந்தைங்க கேட்டபோது எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், உன்னை பெற்றெடுக்காத தாத்தாவாக இந்த தளபதி இருப்பான். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படித்திருந்தால் இந்த தாத்தா உனக்கும் 1000 தருவான். உடனே ஆம்பளை பிள்ளைலாம் கேட்டான், யோ இது என்னையா நியாயம்? ஒரே அம்மா ஒரே அப்பா, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டபோது ஆண் பிள்ளைக்கும் சொன்னார், நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் 1000 ரூபாய் தருவி. கொடுத்தாச்சு. இதை தாண்டி இந்த போஜராஜ நகரில் இருக்கின்ற மக்கள் இதோ வெளியில் சென்று கண்ணன் தெருவில் ஒரு விபத்து நடந்தால் நீங்கள் எங்கே போகணும்? ஸ்டான்லிக்கு தான் போகணும், விட்டா ஜிஹெச்சுக்கு போகணும். அந்த பக்கம் தண்டார்பேட்டையாக இருந்தால் சின்ன ஸ்டாண்டிக்கு போகணும். போனால் டாக்டர் என்ன சொல்லுவான்? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு இருந்தால் காப்பாற்றிருக்கலான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். இதை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம்னா சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியில் இதை சொல்லலை. ஒரு விபத்து நடந்தால் பக்கத்தில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தால் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் பிள்ளை தளபதி தருவான். அது நம்மை காக்கும் 48. இங்கே அப்படி கொண்டு போய் சேர்த்தவங்க நிறைய பேர் ஆட்டோக்கார். நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், ஆட்டோ நிறைய நிற்கிது. ஆட்டோக்கார் தான் ரொம்ப கருணையாக பார்த்து எதுவுமே ஆஸ்பத்திரியில் சேர்ப்பார். சேர்த்தவன் பொழைச்சிட்டான்னா அவன் தப்பிச்சான், செத்துட்டான்னா ஆட்டோக்காரன் செத்தான். கேஸ் போட்டு அவன் தாலி அறுத்துருவாங்க. சாட்சிக்கு போகணுமா இல்லையா? இது எப்போ? அண்ணன் தளபதி முதலமைச்சராக வருவதற்கு முன்னால், இவர் வந்ததற்கு பின்னால் எவன் ஒருவன் அடிப்பட்டவனை கொண்டு போய் சேர்க்கிறானோ அவனுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தருவேன் என்று சொன்னவர் அண்ணன் தளபதி. எவ்வளோ ஆச்சு?
ஆணுக்கு பெண்ணுக்கு கல்லூரி படிக்கின்ற மாணவனுக்கு விபத்து ஏற்பட்டால் எல்லாருக்கும் கொடுத்தவுடன் 1 முதல் 5 வரை படிக்கின்ற குழந்தைகள் கேட்டார்கள். என் அப்பனும் ஆத்தானும் வேலைக்கு செல்கிறார்கள். தாத்தா, நான் சாப்பிடாமல் பள்ளிக்கு வருகிறேன். நான் பசியோடு இருக்கின்ற வயிற்றை பார்ப்பேனா, வாத்தியார் சொல்லுகின்ற பாடத்தை கேட்பேனா என்று கேட்டபோது, தாத்தா உனக்கும் தருவேன் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இவ்வளவும் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நான் வரும்போது என்னமோ நிம்மதியாக தான் வந்தேன். இந்த 2 கை 2 கால் இது அத்தனையிலையும் கட்சி எனக்கு விலங்கு போட்டு வச்சுருக்கு. ஆனால் சோமசுந்தரமூர்த்தியும் கொரியர் முருகனும் என்னை தூண்டி விடுறாங்க இல்லையா? அதுக்காக பொட்டையாக 100 வருஷம் வாழறதை விட ஆம்பளையாக 19 வருஷம் வாழ்ந்துட்டு செத்துங்க இல்லையா? இவ்வளவு செஞ்சிருக்கோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? காசே இல்லை. இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது இல்லை, 1 முதல் 5 வரை. அந்த பசங்களுக்கெல்லாம் டீச்சர் இருக்காங்கல்ல. ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டம் போட்டார். 1 முதல் 5 வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு லேடி டீச்சர் தான் வைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? எவனாவது சொன்னானா? இதை ஐயா கலைஞர் சொன்னார். அந்த 1லேருந்து 5 வரைக்கும் பொம்பளை டீச்சர். அந்த டீச்சர் மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறா. வேலை பார்த்தா அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தா தான் புருஷன் அவளை மதிப்பான். இந்த டெல்லியில் இருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் இந்த டீச்சருங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா நம்ம பாதி பணம், மத்திய சர்க்கார் பாதி பணம் கொடுக்கணுமா? அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றான். ஏண்டா கொடுக்க மாட்டேன்னா, நீ ஹிந்தி படின்றான். ஹிந்தி நான் ஏண்டா படிக்கணும்னு கேட்டால், இல்லை நீ படித்தே ஆகணுன்றான். இங்கே இருக்கிற இந்த மக்களை கேட்குறேன், கல்யாணம் ஆகாத பசங்களை கேட்குறேன், கல்யாணம் ஆகாத என் தங்கச்சிங்களை பார்த்து கேட்குறேன். பிடிச்சா தானே ஒருத்தனை கல்யாணமே பண்ணிக்க முடியும். பிடிக்காதவனை கட்டு வச்சா டைவர்ஸ் தானே வரும். நாங்கள் வானான்றோம். ஏன்னு கேட்குறோம். ஏன்னா ஏற்கனவே எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு மேலே கழுத பொதி சுமக்கிற மாதிரி புக்கு தூக்கிட்டு போதுங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு போகிற ஒன்றும் அது எடையை விட புக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மக்களை ஓழிங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அது மேலே ஒரு புக்கு நோட்டம் வையன்றான். பசங்க தொங்கிடண்டா வானாடா, நாங்கள் இதுலேயே அறிவாக படிக்கிறோம். சரி, நீங்கள் அதான் அந்த எங்கள் அக்கா தமிழிசை அக்கா தான் சொல்லும், தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை, ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை அப்படின்னா மயிருக்காம வந்து இங்கே பானிபூரி விற்கிறான். கேட்பனா கேட்க மாட்டேனா? ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை தானே. அவன் இந்தியை தவிர ஒரு மயிரும் படிக்கலை. நம்மளை சொல்கிறானே 3வது மொழின்னு. வடநாட்டில் இந்தியை தவிர இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வாத்தியாரே இல்லை. அங்கே வெறும் ஹிந்தி. அவன்தான் இங்கே வரான், அவன்தான் சித்தாள், அவன்தான் கொத்தனார், அவன்தான் சென்ட்ரிங் அடிக்கிறவன், அவன்தான் பெயிண்டரு, அவன்தான் சிமெண்ட்டு பூசுகிறவன். உண்டா இல்லையா? நம்மளுக்கு அங்கே என்ன வேலை? நம்ம இந்தியே படிக்கலை. நம்மால் என்னவா இருக்கான்? இன்ஜினியராக இருப்போம், இல்லை மேஸ்திரியாக இருப்போம். ஏண்டா மேஸ்திரியாக இருக்கிற எங்களை போய் சென்ட்ரிங் கட்ட சொல்கிறது நியாயமாடா? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு இந்திய படி, இந்திய படித்தா தான் காசு கொடுப்பேன்றான். எங்கள் அண்ணன் தளபதி சொல்கிறார், இந்திய படித்தா நீ 10,000 கோடி கொடுப்பேன்னா அந்த 10,000 கோடி என் மயிருக்கு சமம், நான் வாங்க மாட்டேன்ற. ஒருவேளை நம்ம பல்லு பழனிசாமியை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருந்தா, சாமி கொண்டாடுறா சாமி, நீ கொடுக்குறதெல்லாம் கையெழுத்து போடுறேன். ஏன்னா ஒரு காலில் விழுறதும் செருப்பு நக்கிறதும் கை வந்த கலை. அப்படி தானங்க வந்தார். இவ்வளவு பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் பண்ணுவதற்கு திறமையும் தெம்பும் பணமும் இல்லை என்றாலும் செய்ய வேண்டும் என்ற மனம் இருப்பதால் அண்ணன் தளபதி இத்தனையும் நிறைவேற்றி காட்டுகிறார். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா, அது ஐயா கலைஞர் தாத்தாவோட பிளட்டில் வந்ததோட பவரு இவ்வளோத்தையும் செய்ய சொல்லுது. 72 வயசாயிடுச்சு. ஆனால் இதற்கு முன்னால் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த, இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த எங்கள் தாத்தா கலைஞர் 5 முறை ஆண்டார். 6வது முறையாக ஓட்டு கேட்க உங்களிடம் வந்தேன், நானும் வந்தேன். அப்போது கேட்டோம், என் தமிழ்நாட்டு மக்களே,
நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் சிரமப்பட்டால், காசு இல்லை என்று கஷ்டப்படாதீர்கள் தாத்தா, நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா, அந்த இளஞ்சோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழு. மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா, 7 மாதம் ஆகி போனதா, அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன், சத்தான உணவை சாப்பிட்டு முத்தாக குழந்தையை காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா, கணவன் வாங்கி தரவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன், சத்தாக பாலை கொடுத்து முத்தாக குழந்தையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா, பணம் கட்டுவதற்கு உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையம் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சபலையாக இருக்கிறானா, அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா, +1 போவானா, சைக்கிள் ஓட்டுவானா, உன்னால் வாங்கி தர முடியவில்லையா, உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +1 +2 முடித்தானா, காலேஜுக்கு போக வேண்டுமா, உன்னிடம் காசு இல்லையா, அவன்தான் முதல் கிராஜுவேட்டா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் இலவசம். அவனும் காதலித்தானா, அவனுக்கும் திருமணம் நடந்ததா, அவனும் கர்ப்பமாக்கினானா, அவளும் பிள்ளை பெற்றாளா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் ₹750 பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவச ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா, உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா, பார்த்தாயா, அழுதாயா, மொய்க்கிறதா, கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ என்று இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனா சொல்றா, இப்போ நேற்று பேஞ்ச மழையில் வந்தவன், முந்தா நேற்று பேந்தவன், கடை சாத்தின உடனே கருத்தரிச்சவன், விருந்தாளிக்கு பிறந்தவன், எவனாவது இப்படி சொல்கிறா. இதை சொல்லி முடிக்கவே எனக்கு மூச்சு முட்டுதே. செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ மூச்சு முட்டி இருக்கும், இவ்வளவும் செஞ்சுருக்கோம். இதோடு விட்டாரா தாத்தா கலைஞர் என்றால் இல்லை. நான் சொன்னேன் தெரியுமா, அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் டபுக்கு, அதோ போகிறான் 1.5 கண்ணு, சொன்னமா இல்லையா. அந்த பெத்த மனசு பற்றி எரிஞ்சிருக்குல்ல, அது எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எங்கள் தாத்தா கலைஞர் மனசு எரிந்தது. அவனை கூப்பிட்டார். ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர். அதை தாண்டி அதோ போறாம்பாரு பொட்ட, அதோ போறாம்பாரு 9 சொல்லும் போதே சிரிக்கிறீங்க. அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், யாருக்காவது வலிச்சதா? பெத்தவனும் திட்டான், மற்றவனும் திட்டான். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் திட்டல. அவனை கூப்பிட்டு சொன்னார், எவன் திட்டினாலும் எவன் துரத்தினாலும் தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் இந்த பக்கத்தில் இருக்க ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, பெல்ட்டு போட்டு, தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, பச்சை கொடி, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வா தான்.
நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்தில் காக்கி அரக்கால் டவுஜர் போட்டு பச்சை சிவப்பு கொடியை சூத்தில் சொருவிக்கிட்டு சம்புட்டியில் பிளக்கட்டை தட்டினானா இல்லையா? தட்டினான்ல. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துவான்ல, அவெல்லாம் நம்மவா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்த கட்டை சுற்றி மடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டின மணி இருக்குல்ல, பெரிய மணி, அதை ஆற்றவா நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி மணி இருக்குல்ல, சின்ன மணி, அதை ஆற்றவா அவ்வா. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வலி வரக்கூடாது என்று கண்ணொளி திட்டம் தந்தாரா இல்லையா? ஏழைக்கு ஓலை வீடு, பணக்காரனுக்கு மாடி வீடு என்ற இந்த நிலையை மாற்றி என் ஏழை தாய்மாரை குடிசை மாற்று வாரியத்தில் 3வது மாடியில் அமர வைத்து தலைவார வைத்த தாத்தா டாக்டர் கலைஞர் இல்லையா? இந்த நாட்டில் உழவன் விதைக்கின்ற பொருளை அவனே விளைவிக்க உழவர் சந்தை தந்தாரா இல்லையா? ஜாதி சண்டை மதச்சண்டை வருகிறது என்று சொல்லி சமத்துவ புறத்தை கட்டி தந்தாரா இல்லையா? ஒரு காலத்தில் ஊருக்கு போனால் 2 குளங்கள் இருக்கும். ஒரு குளத்தில் உயர்ந்த ஜாதிக்காரன் தண்ணி எடுப்பான், ஒரு குளத்தில் தாழ்ந்த ஜாதிக்காரன் தண்ணி எடுப்பான். 2 குளம் இருக்கும். இந்த குளத்தில் இருக்கும் அந்த குளத்தை எடுத்து கையை வெட்டுவான். இதை கவனித்த எங்கள் தாத்தா கலைஞர், தாழ்த்தப்பட்டவன் எந்த குழாயில் தண்ணியை பிடிக்கிறானோ அதே குழாயில் பாப்பானம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீர்நிலை தொட்டியை கட்டி தண்ணீரை குழாயில் வருவதற்கு குடிநீர் வாரியம் அமைத்து தந்த தலைவனும் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான். இவ்வளவும் செஞ்சுருக்கோம், இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நேற்று ஒரு வெள்ளை லுங்கி, ஒரு வெள்ளை அரைக்கை சொக்கா வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டான் தம்பி. தொப்பி போட்டு என்ன பண்ணார்? அதுக்கு பேர் என்ன? பாய் இருக்காங்களா யாருன்னா? இங்கே இருக்கியா? நோன்பு இருப்பாங்களே, 6 மணிக்கு சாப்பிட்டு இருப்பாங்களே, இல்லை ஒருத்தராவது இருப்பார். உனக்கு இல்லைன்னா தெரிலன்னு சொல்லு. இல்லை வீட்டில் இருந்தாவது கேட்பார் பாய். நோன்பு திறக்கிறது. நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்குறேன், இதே இங்கே இந்த இடத்துல நின்று போஜராஜ நகர்லேருந்து கேட்குறேன், இந்த பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்தபோது என் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினீர்களே, உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே, உங்கள் கண்ணீரை துடைக்க எவன் வந்தான் சொல்லு. அன்னைக்கு நீங்க அழுத போது, போலீஸ் அடித்த போது, இப்போது வருகின்றவன் கம்பு கஞ்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு தொழிலாண்டான்னு. என்னங்க முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போனான் விஜய்? வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தது, நாம் திருத்தத்தை கொடுத்தோம், அதை ஏற்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே நரேந்திர மோடி, அப்போது எங்கே போனான் விஜய்? கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? கட்சி ஆரம்பிச்சுட்ட. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் என்ன சொன்னார்? 2021 இல்லையா சொன்னாரா இல்லையா? 2021 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்கார்றோம். நான் கேட்டேன் திருப்பி, 21 இருக்கட்டும், வாட் அபவுட் 2019 கேட்டேன். நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 21. அவர் போயிட்டார் யாரை கட்டிக்கின்னு. இப்போ இவர் ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், நேராக முதலமைச்சர் சீட்டில்.
அப்போ வாட் அபவுட் 2024? ஐ டோன்ட் வாண்ட் 2024. ஏண்டா நீங்கள்லாம் வருவீங்க, நிற்பீங்க, அடிப்பீங்க, போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் இவ்வளோ போராட்டம் நடத்தி கட்சி நடத்தி என் ஏழை தாய்மாரெலாம் இப்போ சேரில் உட்காருத. ஒரு காலத்தில் உங்கள் மாமனார் மாமியார் உயிரோடு இருக்கும்போது உன்னை சேரில் உட்கார விடுவானா? உட்கார விடுவானாம்மா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்டா இல்லையா? உன் தாத்தா போட்டா இருக்கல வீட்டில், அது போய் பாரு. தாத்தன் தானாவட்டில் கால் மேலே கால் போட்டு பட்டு சரிக்க போட்டு 2 கையில் மோதிரம் போட்டு உட்காந்துருப்பான். ஆயாவுக்கு என்ன வேலை? அந்த சேரில் முனையை பிடிச்சி நிற்கிற வேலை. உனக்கு ஈக்குவலாக சேர் கொடுத்தானா? ஈக்குவலாக சேர் கொடுத்த கட்சி திமுக. நீ செத்து போனா உன் புருஷன் கல்யாணம் பண்ணிப்பான், அதை ஏற்றுக்கோ இந்த நாடு. ஆனால் அவன் செத்தா நீ வெள்ளை சேலை கட்டி மூளையில் உட்கார வச்ச நாடுடா இந்த நாடு. உன்னையும் மூளையில் இருப்பவளை எழுப்பி வந்து நீ மறுகல்யாணம் முடி, உனக்கு இந்த கலைஞர் பணம் தருவேன் என்று உனக்கு வாழ்வு கொடுத்த கட்சி திமுக. உன் புருஷன் செத்துட்டான்னா கல்யாண மேடைக்கு நீ ஏறக்கூடாது இல்லையா? தாலியை தொட்டு கும்பிடக்கூடாது. யாரு? நீ கஷ்டப்பட்டு பெற்று நீ பாலோட்டி சீராட்டி, அவன் அழுதா நீ அழுது, அவன் சிரித்தால் நீ அழுது, நீ காப்பாத்தினவ மணமேடை மேலே போனால் தள்ளி விடுவான் ஒருத்தன். ஆனால் நீ போகலாம், உன் மகனை நீ ஆசீர்வதிக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த திருமணம் நடக்கும் என்று சொல்ல வச்ச கட்சி திமுக. பெண்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டேன் பிஜேபிக்காரங்கிட்ட. சும்மா இருந்தால் போதும்னா. சும்மா எப்படிடா இருக்கும்? புருஷன் கூடும் போதெல்லாம் குழந்தை பெற்று போடுறது தான் வேலை. வேலைக்கு போகக்கூடாது. அதானங்க நடந்தது, அப்படித்தானங்க இருந்தீங்க. இப்போ இங்கே சொன்னாங்களே நம்மளுக்கு தொகுதி குறைய போகுதுனியே. நான் புள்ள பார்க்கும்போது கலைஞர் தாத்தா சொன்னார், நாம் இருவர் நமக்கு இருவர்னு. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னேன், நமக்கு இருவர் நமக்கு ஏன் 1 3 இருக்கலாமேன்னா அவா. அப்புறம் திருப்பி அவரே சொல்கிறாரு, 2 பெற்றால் இன்பமயம்னாரு. ஜாலியாக இருக்கிறதுக்கு 2 தானே, 3வது பெற்றா கஷ்டம்னு என் முன்னாடி 2ஓட நிறுத்திட்டா. அடுத்து வந்தது 1 பெற்றால் ஒளிமயம்னு வந்தது. என் பசங்க 2ம் 1 தான் பெற்று போட்டுது. அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போமா? சும்மா இருக்கிற பொம்பளையை கூப்பிட்டு போய் கருத்தடை பண்ணி கூப்பிட்டு வருவோமா? வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் பிள்ளையார் சக்தி அன்றைக்கி நீ பார்த்துருக்கியா? மண்ணை கொண்டாந்து பூரா கொட்டிடுவான், களிமண்ணை. அந்த அச்சு வச்சுன்னு இருப்பான். அச்சியில் செஞ்ச புள்ளியார் காலியாவா புள்ளியார் தட்டி போடுவான் தெரியுமா? அது மாதிரி வடநாட்டில் இருக்கிறவங்களாம் 20 25ன்னு பெற்று தள்ளி போட்டுருவானா? அவனுக்கு தொகுதி கூடுமா? எங்களுக்கு குறையுமா? நாங்கள் என்ன குல்பி அரிசி சாப்பிட்றதுக்கடா வந்திருக்கிறோம்? இவ்வளவும் பண்ணியிருக்கோம். இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் 21ல் நான் அடிப்பேன், இவர் 26ல் நான் அடிப்பேன்னா 75 வருஷம் கட்சி நடத்திருக்கோம். இவ்வளவும் பண்ணிவிட்டு உங்களை முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துவோம் இல்லை? போடாடே, எங்கன்னா வேலை இருந்தால் பார்த்துட்டு போங்கடா. தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், உன்னிடம் கருணை இருந்தால், 95 வயதில் எங்கள் தாத்தா கலைஞரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, தள்ளாடினார். ஆனால் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்தார். உங்களை பார்த்து சொல்றான், வாரிசு அரசியல். கலைஞருக்கு பின்னால் தளபதி, தளபதிக்கு பின்னால் உதயநிதி. ஏண்டா இருக்கக்கூடாதுன்றேன். ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ. இப்போ கவர்மெண்ட்டே திறந்துட்டார். எங்கள் மாதம் அண்ணன் ஃப்ரீ. முதல்லலாம் கருத்தரிப்பு மையத்துக்கு போனால் காசு கேட்பான். எங்களை பார்த்து ஏன் சொல்கிற? ஐயா, கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். எங்கள் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். அதில் உனக்கு எங்கே நோவுது? உதயநிதிக்கு இவ்வளவு சீக்கிரம் மந்திரி பதவியா? போடா முட்டாள், அவன் கருவில் தியாகி. தலைவனுக்கும் எங்கள் அன்னிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த 3வது மாதம் எங்கள் அண்ணன் தளபதி சிறைச்சாலைக்கு போய்விட்டார். இங்கே இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்தால், திருமணம் முடிந்தவுடன் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான்னா நீ என்னம்மா சொல்லுவ? பின்னாடி உட்காந்துருக்க லேடிஸு நெஞ்சில் கை வச்சு சொல்லு, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு 3 மாதம் ஆச்சு, பையன் ஜெயிலுக்கு போயிட்டான், என்ன சொல்லுவீங்க? அந்த கருவை கலைச்சிரு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா?
இந்த பழியை சுமந்து பிறந்த பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. அவள் கருவுற்றாள். அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை. 7ஆம் மாதம் அவளை அழைத்து ஜடை தைப்பதற்கு நாதி இல்லை. 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. மருத்துவமனைக்கு போகின்ற போது, காதலியே, மனைவியே, உன் காதலன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், கவலைப்படாதே என்று சொல்வதற்கு கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனால், பிள்ளையை பெற்றால், பெற்ற பிள்ளைக்கு பால் ஊட்டினால், சீராட்டினால், ஆடை போட்டால், ஆடை போட்ட பிள்ளையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு வந்தால், கம்பிக்கு இடையில் காட்டினால், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைக்கச் சொன்னார்கள், நான் கலைக்கச் சொல்லை, அதை காப்பாற்றி கரை சேர்த்து பெற்று பால் ஊட்டி இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு இடையில் காட்டினால் எங்கள் அன்னை துர்கா, பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. கருவுல தியாகிடா, கருவிலிய தியாகி. அந்த இளைஞரணி செயலாளராக வந்து இன்று வரை 75 லட்சம் உறுப்பினரை இந்த கட்சிக்கு தந்திருக்கிறார். 184 பேச்சாளர்களை இந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். கிராமந்தோறும் இங்கே நீங்கள் நினைத்தால் எந்த விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் கிராமத்தில் விளையாடுவதற்கு கிட்டு வாங்கக்கூட காசு இல்லை. ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் எல்லா விளையாட்டு கிட்டையும் வாங்கி வைத்துவிட்டு அதை விளையாடிவிட்டு திரும்ப தரலாம் என்று சொன்னவன் எங்கள் அண்ணன். தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும், 234 தொகுதியிலும் நூலகம் கட்டித் தருவேன் என்று சொல்லி ஒரு 25-30 நூலகங்களை திறந்தாகிவிட்டது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளையாட்டு திடல். எவன் சொல்லுவான்? நாங்கள் சொல்கிறோம். டெல்லியில் காசு கொடுக்கல, இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் ஊர் ஆளுகிறார் பார், நம்ம சிந்து வீட்டுக்காரு நேற்று பேட்டி கொடுக்குறாரு. முதலமைச்சரை கூப்பிடுறாராம் எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல, நாங்கள் காகிதம் புரைக்கும் தானேங்கிறோம் இவங்களை மாதிரி. பதில் சொல்ல கூப்பிட்டான். அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை மந்திரி. அவர் சொல்கிறாரு முதலமைச்சருக்கு வேலை நிறைய இருக்குது, நான் வரேன். இவர் சொல்கிறாரு கோபாலபுரத்தில் முறவாசல் செஞ்சவங்கெல்லாம் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு, கோபாலபுரத்தில் அவர் ரகுபதி முறவாசல் செஞ்சார், நீ சிந்துவோட அம்மாவை என்னத்தை கூப்பிட்ட? அவனை போய் கேட்குறாங்க, ரகுபதியை போய் கேட்குறாரு, மானம் இருக்குதா ஈனம் இருக்குதான்னு. ஏன்டா ஊராம் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சீலா மீனும் விராலு மீனும் நண்டும் துண்ணுட்டு கொழுப்பேறி போய் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியாடா உன்ன மாதிரி வச்சுட்ருக்காங்க? சொல்லு மானங்கட்டவனே. நீ 2021 எங்கள் அண்ணன் ஐட்ரி மூர்த்தியிடம் தோட்டவுடன் விஷம் துண்ணுட்டு செத்துருந்தினா நீ ஆம்பளை. ஏன்னா நீ கூப்பிட்டது அவரை சவாலுக்கு, நீங்க வந்து நில்லு ஜெயிச்சிரு பாருன்னு கூப்பிட்டானா இல்லையாங்க? அவர் என்ன சொன்னாரு? நானா உன்னிடமா கட்டபொம்மை மாதிரி கேட்டார் எங்கள் அண்ணன். ஒரு தொண்டனை நிற்க வச்சு உன்னை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்தாரு, இந்த தொண்டனை நிற்க வச்சாரு, உன்னை காலி பண்ணாரா இல்லையா? பேசுகிறான் பேச்சு. அந்த மைக்கு கிடைச்சா அப்படியே சப்பிடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போவான், அப்படியே தடவுற மாதிரி போவான், இதே வேலை. ஆனால் போலீஸ் வந்து பிடிச்சா மட்டும் அவங்க புள்ளக்கிறாரு பாரு. யாரு? சிந்துக்கு, சிந்து குழந்தைக்கு சித்தப்பா அவரு. ஓ அண்ணனா? அண்ணனோ அவன் கண்ணனோ நம்மளுக்கு வேணாம். அப்பா மட்டும் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது, மாத்திரை கூட எடுத்துன்னு. டே எங்கள் ஆட்சியில், எங்கள் ஆட்சி என்ன, எங்கள் அண்ணன் தளபதி 2.5 மாதம் ஜெயிலில் வச்சார்றா. மாத்திரை இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. அப்போ இருந்த மாவட்ட செயலாளர் தான் உட்காந்துருக்காருடா. எதனா இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. ஆம்பளைன்னா ஜெயிலுக்கு போனால் ஒப்பாரி வைக்கக்கூடாது, ஆம்பளைய சந்திக்கணும். 2.5 மாதம் இருந்தேன், 8 மாதம் கட்சி விட்டு நீக்கியிருந்தேன். என்ன ஓடி போயிட்டுனா செத்து போயிட்டுனான். இந்த அறிவாலயத்து கதவு எனக்கு திறக்கும் என்று காத்திருந்தேன். எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை அழைத்தார். உன் உழைப்பு இந்த கட்சிக்கு தேவை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ போய் கடமையாற்று என்று சொல்லி அண்ணன் உதயநிதி அமைச்சிருக்காரு என்ன. அது ஆம்பளத்தனம்.
உடனே பிடிச்ச உடனே போட்டா அந்த சிந்தை பார்க்க வேண்டியது. அது யார் அங்கே அங்கம்மாவா குப்பம்மாவா அங்கே அந்த ஊருக்கு ஒன்று வச்சுட்டு நாகம்மா அந்த இது இருக்குது பாரு, அது என்னது எண்ணூருக்கு அந்த பக்கம் பொன்னேரியா மீஞ்சூர்லாம் தாண்டி அந்த சுமித்ரா, அதை சொன்ன உடனே தான் அவரே நடுங்கிட்டார். இவன் எப்படிடா கண்டுபிடிச்சான் இதுன்னு. நான் தான் தமிழ்நாடு முழுக்க ஆள் வச்சுக்கிறேன்ல. சிந்து சொல்லும்போது அவர் ஆடலை, நாகம்மாவை சொல்லும்போது அவர் ஆடலை. பொன்னேரி பக்கத்தில் சுமித்ராவை நீ தாண்டா ஜெயிக்க வச்சு கவுன்சிலராகி வச்சிருக்கிறேன்னு. வானா திமுக காரனை தோண்டாத, நீ எப்போதும் போல் அழகாக இரு. நான் சொல்ல வர்றது மணி என்னாச்சு, 9:30 ஆயிடுச்சு. நாடகத்தெல்லாம் பார்க்குறத விட்டு என் தாய்மாரெலாம் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சாதாரண ஒரு தெருக்கூத்தாடி என் மகன் பேச்சை கேட்பதற்காக நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். என் தாய்மாரே தமிழே, உங்களை மண்டியிட்டு கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். உங்களுக்காக உழைப்பதற்கு இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. என்னை கொடுத்து உன்னை காப்பேன், இந்த மண்ணை காப்பேன் என்று சொல்கிறார் அண்ணன் தளபதி. 3வது மொழியாக இந்தியை திணிக்க பார்த்து நம் படிப்பறிவை குழக்க பார்க்கிறான். எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம் குழந்தைகளின் இடங்களை எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு பிச்சு கொடுத்தானோ, நம்மிடம் வாங்குகின்ற பறிப்பினத்தை வைத்துக்கொண்டு நமக்கு தரமாட்டேன் என்று சொல்வதற்கு இவன் யார்? நான் அதைத்தான் சொன்னேன். கட்டபொம்மன் திரைப்படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான், வரி வட்டி திரை வேடிக்கை, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி? வயலுக்கு வந்தாயா, களைபறித்தாயா, நாட்டு நட்டாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சம் குலைந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, மானங்கட்டவினை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டால் மிஸ்டர் நரேந்திர மோடி உங்கள் சீட்டு நிலைக்காது. இதற்கு அண்ணா ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார். எங்கள் ஐயா கலைஞர் வழி கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எந்த வழியில் போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே நரேந்திர மோடி தான். ஒருவேளை 40 இடங்கள் குறைவாக வந்திருந்தால் இந்த ஆட்சி இருந்திருக்காது. அந்த 40 இடங்கள் அதிகமாக வந்ததால், அதுவும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லை என்றால் நீ பிரதமர் இல்லை. உன்னை போல் அடுத்தவன் தயவில் ஆட்சி நடத்துவோன் அல்ல. எங்கள் அண்ணன் தளபதி தன்னந்தனியாக திமுகவை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். என் தாய்மார்களே, 2026 தேர்தல் வரும். இப்படி ஏமாற்றுவதற்கு பல பேர் குல்லா போட்டு கொண்டு வருவார்கள். பிஜேபியை பொறுத்தவரை முதலில் சீமானை அனுப்பினார்கள். சீமானை வைத்து நம்மளை காய் நகர்த்த பார்த்தார்கள். அது தோற்று போயிற்று. இப்போது விஜயிடம் பணத்தை கொடுத்து நம்மை தோற்கடிக்க பார்க்கிறார்கள். எனக்கு விஜய் மீது வருத்தம் இல்லை. நீங்கள் சம்பாதியுங்கள். ஆனால் உங்களை நம்பி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு பிஜேபியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த இளம் சிறுசுகளை, படித்தவர்களை, பட்டம் பெற்றவர்களை உன் பக்கம் இழுத்து அவர்களை வீணாக அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறீர்கள். ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவை உங்களால் தோற்க முடியாமல் போனால் நீங்கள் திரைப்படம் நடிக்க போய்விடுவீர்கள். சீமான் எப்படி இன்று வெளிநாட்டு காரில் பயணிக்கிறான்? அவனை நம்பி போனவெல்லாம் நடு வீதியில் நிற்கிறான். பணம் இழந்து, சொத்து இழந்து, சுகமிழந்து, மனைவியே அடுத்தவனுக்கு விட்டுவிட்டு நடுரோட்டில் நிற்கிறான். விஜயை நம்பி போகின்ற ரசிகப்பட்டாளவங்க, உங்களை நெஞ்சார்ந்து கேட்கிறேன், உன் அண்ணனாக கேட்கிறேன். உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் தளபதியிடமும் உதயநிதியிடம் நேரடியாக சொல்லி நிறைவேற்றுகின்ற சக்தியை பெற்றவர்கள் நாங்கள். ஆனால் வருபவன் போவனெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டான். உங்களையும் நடுத்தெருவில் விட்டு விடுவான். ஆகவே அவர்களை எல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு நமக்காக ஒரு கட்சி, நமக்காக ஒரு இயக்கம், நமக்காக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று நம்பினால், நம்பியவனை கைவிடாத கட்சி திமுக. வாக்களிப்பீர். உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.